வணக்கம். இந்த வாரம் நாம் 12 லக்கணங்களுக்கும் யோக கிரகங்கள் எவை என்று பார்ப்போம். மேஷ லக்கணத்துக்கு முதல் தர யோக சூரியன் மற்றும் குரு பகவான். குரு 9, 12க்கு அதிபதி, சூரியன் 5ஆம் இடத்திற்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த 3 கிரகங்களும் நல்ல நிலை. லக்னாதிபதி செவ்வாய் 1, 8 ஆதிபத்தியம் விசேஷமில்லாத பாவி. இருந்தாலும் அவர் 6, 8, 12 மறைந்து குரு சுக்கரனோட இணையை பெற்று நடத்தும்போது அந்த திசை மிகவும் நல்ல பலனாக இருக்கும். இந்த செவ்வாய், சூரியன் மற்றும் குரு, சந்திரன் இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கு பருவ வயசில் அந்த தசை வரும்போது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை வாரி வழங்கி தரும். அடுத்து நாம் ரிஷபலக்கணம். ரிஷபலக்கனுடைய முதல் தர யோகர் ராஜ யோகாதிபதி என்று நாம் சனீஸ்வரனை சொல்வோம். சனீஸ்வரன் உங்களுக்கு ஒரு 20 வயதுக்கு மேலே அவர் குரு சுக்கரனுடைய இணைவை பார்வை பெற்று தசை நடத்தும் போது அந்த 19 ஆண்டு காலம் மிக சிறப்பானதாக ஒரு தசையாக இருக்கும். அடுத்து மிதுன லக்கணம். மிதுனத்துக்கு 1, 4க்கு அதிபதியான புதன் கேந்திராதிபதி தோஷம். உபய லக்கணங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் என்று ஒரு தோஷம் உண்டு. புதனை விட சுக்கிரனும் மற்றும் சனீஸ்வரனும் முதல் தர யோகர்களாகும். இவர்கள் நல்ல நிலையில் ஸ்தான பலம் பெற்று பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல், குறிப்பாக மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயின் தொடர்பு இல்லாமல், 8ஆம் சனியினும் தொடர்பு இல்லாமல், சுக்கிரனும் மற்றும் புதனும் தசை நடக்கும்போது மிக 20 இது ஒரு 17 ஆண்டு காலம், 37 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வில் அற்புதமான பலன்களை நீங்கள் காண நேரிடும். அடுத்ததாக கடகலக்கணம். கடகலக்கணத்தினுடைய முதல் தர யோகாதிபதி செவ்வாய். அவை ராஜ யோகாதிபதி என்று அழைப்பதுண்டு. ஜோதிடத்திலிருந்து செவ்வாய் 2, ஒரு கேந்திரம் ஒரு கோணம், 2க்கும் அதிபதி. எனவே செவ்வாய் எந்த விதத்திலும் கெட்டுவிடக்கூடாது. நீச்சமாயோ 6, 8, 12 மறைந்தோ வக்கரமாயோ இருக்கக்கூடாது. கடகலக்கணத்தினுடைய லக்னாதிபதி சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பது மிகவும் சிறப்பு. அடுத்து சிம்மலக்கணம். சிம்மலக்கணத்தினுடைய நட்பு கிரகங்கள் என்று நாம் வந்துவிட்டால் முதலில் குரு பகவான், பிறகு லக்னாதிபதி சூரியன் மற்றும் 12ஆம் அதிபதியான சந்திரன், இன்னொரு நட்பு கிரகம் செவ்வாய். இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் தசையை நடத்தும் போது தசையை நடத்துகிற கிரகம் ஸ்தான பலம் என்றும் ஆட்சி, உச்சம் மற்றும் குரு சுக்கரனோட இணைவு மற்றும் பார்வை பெற்று ராகுவோடு நெருங்கி கிரகண தோஷத்தில் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. அடுத்ததாக நாம் கன்னியாலக்கணம். கன்னியாலக்கணத்தினுடைய முதல் தர யோகர் லக்னாதிபதி புதனை விட 2, 9க்குரிய சுக்கிர பகவான். சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்து ஸ்தானபலம் பெற்று பாவத்தன்மை அடையாமல் இருப்பது உங்களுக்கு முதல் தர அந்த 20 ஆண்டு காலம் கன்னியாலக்கணத்துக்கு சுக்கிர தசை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்து துலாலக்கணம். துலாலக்கணத்தினுடைய லக்னாதிபதி சுக்கிரன் 1க்கு 8க்கு அதிபதி. துலாலக்கணத்தினுடைய முதன்மை கிரகம் சனி மற்றும் புதன். இந்த 2 கிரகங்களும் நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கு தசையை நடத்தும்போது தசை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நன்றி.